நேற்று வீடியோவில் பாட்காஸ்ட் கேட்பேன்னு சொன்னாங்கள, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல, அது என்ன இந்த பாட்காஸ்ட் கேட்பீங்க அப்படின்னு. இப்போ ஒரு லிஸ்ட்டாக ஒரு 5-6 எடுத்து எழுதி வச்சுருக்கிறேன். நான் ரெகுலராக கேட்பேன். ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட்டை ரெகுலராக கேட்பேன். இது கிரிக்கெட்டுக்கு மட்டும். த ஃபைனல் வேர்ட், ஆடம் காலின்ஸ் அண்ட் ஜெஃப் லெமன். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, அனலிட்டிக்கலாக, பொலிட்டிக்கலாக இருக்கும். ஆக்சுவலாக ரெகுலராக பார்ப்பேன், ரெகுலராக கேட்பேன். அடுத்தது அனலிஸ்ட் வந்து சைமன் ஹியூஸ் அண்ட் சைமன் வான், அவங்க 2 பேரும். இது இன்னும் ரொம்ப அனலிட்டிக்கலாக இருக்கும். அது பேர் மாதிரியே ரொம்ப அனலிட்டிக்கலாக இருக்கும். ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அடுத்து கிரிக்கெட் அட் ஆல், கிடியன் ஹேக் அண்ட் பீட்டர் லாலர். எனக்கு வந்து கிடியன் கூட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே இந்தியன் சீரீஸ், லாஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியாவில் நடந்த சீரீஸ் இப்போ டெய்லி அவங்களோட ரிப்போர்ட் வரும் பாட்காஸ்ட்டாக. அதை கேட்டு தான் கேட்பேன், டெய்லி கேட்பேன். அவங்க எதையுமே ஒளிமுறை பேசுவாங்க. ஆக்சுவலாக அரசியலும் சரி, அது ரொம்ப பிடிக்கும். அது அனலிட்டிக்கலாகவும் இருக்கும், பாலிட்டிக்கலாக இருக்கும், எமோஷனாகவும் இருக்கும். அதனால் அது விரும்பி கேட்பேன். அடுத்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். அது கிட்டத்தட்ட எல்லா கிரிக்கெட்டர்ஸுக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நாசர் ஹுசைன் அண்ட் ஆர்த்தட்டன். அது என்னமோ கப்புள்ஸு பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக கேட்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ ரீசெண்டாக ஸ்டிக் டு கிரிக்கெட். இது வந்து ஃபுல்லாக மோஸ்ட்டாக இங்கிலீஷ் கிரிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான். ஆனால் அவங்க ரொம்ப ஒரு ஜாலியாக ஃபன்னாக எல்லா விஷயத்தையுமே பேசுகிறாங்க. மைக்கேல் வான், டேவிட் லாய்ட், டஃப்னல், அலிஸ்டர் குக், இவங்க 4-5 பேர் ஒரு டேபிள் உட்காந்து ஒரு கெஸ்ட்டோட பேசுகிறாங்க. எனக்கு லாரா, வாசிம் அக்ரம், அப்புறம் ஃபுட்பால் பிளேயர் ஜோ ஹார்ட், இங்கிலாந்து கோல் கீப்பர், அவங்க பேசும்போது நல்ல எபிசோடாக நிறைய கற்றுக்க முடியுது. அமேசிங் ஃபேக்ட், ஜோ ஹார்ட்டோட கோச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒட்டிஸ் கிப்சன். அமேசிங் நியூஸ், எனக்கு அது தெரியாது முன்னாடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து நோ பால்ஸ் த கிரிக்கெட் பாட்காஸ்ட்டு, கேட்டி கிராஸ் அவங்க. இது ரொம்ப வருஷமாக நான் கேட்டுட்ருக்கேன், ஆரம்பிச்சது நான் கேட்டுட்ருக்கிறேன். அதனால தான் இப்போ ஃபீமேல் கிரிக்கெட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தேன். அது ஒரு காரணம். அடுத்து டெய்ல் அண்ட் டெஸ், இது வந்து அப்பப்போ கேட்பேன். ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஜெம்மி ஆண்டர்சன் பேச ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக செஞ்சுரி ஆஃப் ஸ்டோரிஸ், சைரஸ் இந்தியா, அதுவும் நல்லாயிருக்கு.